டீம் கிட்ட கிரு ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏகப்பட்ட ஃபைட். அவ்வளவுதான். சாண்டா ஸ்போர்ட்ஸ் தான் गाइस இந்த இந்த டிராஃபியோட ஸ்பான்சர் வந்து சாண்டா ஸ்போர்ட்ஸ் தான். எஸ்டிஜி முடிச்சிட்டாங்க. ஜோஸ் டீம் முடிச்சிட்டாங்க. 8 கில் போட்டு வச்சிருக்காங்க. சாண்டா ஸ்போர்ட்ஸ் குடுக்குற மாதிரி கொடுத்து இந்த 10,000 அவங்களே புடிங்கிடுவாங்களா அப்படின்றது தாங்க இப்போ பார்க்க போறோம். انا சாகோ என்எம்எஸ் மாட்டிட்டானே. சாகோ என்எம்எஸ் மாட்டிட்ட டீமை தூக்கிட்டான். பட் ஆனா சாகோ வந்து என்எம்எஸ் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டான். இல்ல போய் இல்ல தப்பிச்சிட்டாரு. துரத்துறாங்க சாக்கோவ. பின்னாடி பாருடா 3 பேர் இருக்காங்க பாருடா. பின்னாடி துரத்தி வரான் பாருடா. இன்னொரு பாருங்க. 2v2 அவனே ஒருத்தன் தான் இருக்கான். எப்படி 2v2 பண்ண முடியும்? இல்ல 1v2 தான் பண்ண முடியும். ஒரு நாக்கு லோகன் ஐடியும் அரசனும் வராங்க மேல. டனல் வேலை வெறியா ஓடுறான். சாக்கு வேணா வெறியா ஓடுறான். ஒரு எஸ்கேப் மேன் ரைட்ல வர ஒருத்தர் பின்னாடி சுத்திரம் சாக்கோ மாட்டிட்டு நினைக்கிறேன். இல்ல பின்னாடி ரைட் சைடுல தான் வந்திருக்கான். ஒரு பின்னாடி ஆர்டர் கவுண்டர் இருக்கா. ஆர்டர் பின்னாடி வரான். வந்துட்டான். சாக்கோ ப்ரோ தெரியல. ஐயோ டிபி அவன் கேம் எடுத்துட்டு மறுபடியும் இது பண்ணா செத்துட்டான். எய்ம்ல அடிச்சு அவன் செத்துறான். 1 HP தான் அவன். 0.1 HP அவன். ஆமா ஸ்கோப் ஆஃப் பண்ண டிஃபேர் பண்ணிட்டான். ஆனா சாக்கோ ரீகால் பண்ண வேணாம். ஏன்னா அவன் சாக்கோ வந்து ரீகால் கார்டு எடுத்தான் மேல. ஞாபகம் இருக்கானே? ஆமா இல்ல எடுக்கலாமே. எடுக்கல ரீகால் இன்னும் ஒருத்தர் போனாங்க. போடு ஜியூஸ் போடு. ஷாட்கன்ல வச்சு தெரிக்கிறான் ப்ரோ ஜியூஸ். ஓலப்பறான் போங்க. பக்கத்துலயே எஸ்என்டி சாண்டா ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்க. ஒரே ஒருத்தனா சாண்டா டேம் 1 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க யார என்ன ரீகால் போவாம இருக்காங்க. இருக்காங்க பண்ணிடலாம். அசிங்கமா வந்தா யாரும் இல்ல. சேஃப் பின்னாடி இந்த பக்கம் பேட்டிங் ஏஞ்சல் அணி வந்திருக்காங்க. மொபைல் டீம் பக்கத்துல எம்பிடிஎஸ் பக்கத்துலயே மொபைல் பிடிஎஸ் பக்கத்துல ஒரு 4 பேர் பேட்டிங் நேடு மாதிரி புரியறா. மொபைல் பிடிஎஸ் அப்படி முட்டிறாங்க. ஐயோ 2 நாக்கு யூஸ் பண்றதுல சூப்பரா அடிச்சிருந்தாங்க இந்த பசங்க. நேடு கார்டு ஜாடு மாதிரி ஒரு நேடு போட்டாரு. குமார் மாமா ஆட்டக்காரன். குமார் மாமா ஆட்டக்காரன் டேய். அடுத்த டீம் போடுது. அடுத்த டீம் பிடிஎஸ் எப்படி விளையாடுது பாருங்களேன். சிம்பா ரொம்ப சிம்பாலாம் ஒரு சமயத்துல எப்படி இருந்தவன் இப்படி எழுச்சி விட்டானே. சிம்பா நாக்கு கேப்ஸ் அங்க பாருங்க. மால்டோ கேப்சன் இவனு ஓடுறானுங்க அடி வாங்கிட்டு. தற்கொலை கார்டு மட்டும் ரொம்ப க்ளோஸ் இன் ஆயிட்டாரு. ஸ்லாமிங் பண்ணி பக்கத்துல தற்கொலை ஜாட் வந்து இவன் சாய்ட் டீம். இப்ப பாருங்க ஒரு தற்கொலை. ஆனா சாய் ப்ரோவியும் ரஜ்காட் ப்ரோவியும் ஹோல்ட் பண்ணீங்களே வட்டாங்களா? உண்மையாலுமே என்ன ஜூஸ் மட்டும் அடிச்சிருந்தா வெறியா இருந்திருக்கும். கேப்சன் கரெக்டா கேட்ச் பண்ணா போட்டு ரஜ்காட் மேல ஏறான். கருக்கான் வரானுங்க. மேல ஏறி வரானுங்க. முடியறானுங்க. மொபைல் பீட் சகால பண்ணுமா? மொபைல் பீட் சகால பண்ணுமா? இல்ல யார் முடிஞ்சது. ரீகால் முடிஞ்சது. அவன ஐயோ ஐபர்சன் எங்கயோ இருக்கான். ஐயோ ஐபர்சன் எங்கயோ இருக்கான். ஒரு டவர் மேல இந்த டீம் அகலமா. இவன் டீமோட விளையாடடா. இவன் டீமோட விளையாட. ரீகால் முடிந்தது. அவ்வளவுதான். பிடிஎஸ் மொபைல் 20 கில் நானா இப்படி தான் மேல காதுது. ஒண்ணுமே புரியல. இவ்ளோ கில் உள்ள இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.0 11 கில்லோட இருக்காங்க. அதை விட்டு ஐஎஸ்டி கில் வேற யாரும் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐபர்சன் ஒரே ஒருத்தர் 20 கில். அதுக்கு அடுத்து ஷாட்ஸ் அணியில பாத்தீங்கன்னா மொத்தமா 11 கில். ஷாட்ஸ் அணி இவனுக்கு வச்சிருக்காங்க யூடியூப் மட்டன். அவ்வளவுதான். வேற யாருமே கிடையாது. ஓவராலா பார்த்தா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஐஎஸ்டி கில்னா அது பிடிஎஸ் மொபைல் மட்டும் தான் ப்ரோ இந்த மேட்ச். 20 கில். அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனா டீம் ஏகப்பட்ட டீம் வந்து குத்தி அவங்கள அகால மரணம் அடைய வச்சுட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எஸ்கேப் ஆயிருக்கான். Come on guys, let's go for 3000 like போலாம் பாருங்க guys. Let's go for 3000 likes guys.
ஆனா தரமா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கண்ணே ஓஜி பிடிஎஸ். எங்க அவன் கோயில இருந்தே வெளிய வரல. எங்க போய் தரமா டிஃபெண்ட் ஒரு பண்றான். மேட்ச் நல்லா விளையாடிட்டு அப்படியே 4 மேட்ச்சுக்கு போய் உட்கார்ந்துட்டாங்க. சரி, இதெல்லாம் சொல்லாதம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சிருவான் ஒருத்தன். பாத்தீங்களா அண்ணே, இததானே நான் சொன்னேன் அப்படின்றான். இல்ல ஆல்ரெடி நீங்க 2 டைம் கத்திட்டீங்க சார். அதனால நீங்க நாளைக்கு பாத்துக்கலாம். சும்மா இருக்க மாட்டீங்க. ப்ரோ ஓஜி பிட்டஸ் வின் பண்ண ப்ளே பண்ணல, 2 பாயிண்ட் வின் பண்ண கூடாதுன்னு ப்ளே பண்றாங்க. உங்க கருத்து என்ன ப்ரோ? ஆமாமா, நான் வந்து மறுக்கலாம் இல்ல, அது உண்மைதான். பட் ஆனா அவங்களுக்குள்ள தானே அந்த ரைவல்டி வந்து ஆரம்பிச்சிச்சு. அவங்க தானே பேசிக்கிட்டாங்க, நான் இனிமேல் உன்னை டிராஃபி பார்க்க விட மாட்டேன், நான் ஒன்னும் ஜெயிக்க விட மாட்டேன்னு. அவங்களுக்குள்ள ப்ரோ அது பிளேயர்ஸ் ஓடுது. நாம வந்து அதெல்லாம் தலையிட முடியாது. அவனுங்க யார வேணா அடிக்கலாம், யார வேணா சண்டைக்கு போகலாம். 2.0 தான் போன, உங்களுக்கே தெரியும். போன வாரம் பாயில ஜெயிக்க போற மேட்ச்ல பாயில வந்து நின்னு ஸ்மோக் போட்டு அவங்க ஜோனுக்குள்ள போகும்போது அவங்களை எப்படி நாடி பண்ணி அடிச்சாங்கன்னு நீங்க பாத்தீங்க. அவங்களும் பழி வாங்குறாங்க, இவங்களும் பழி வாங்குறாங்க, மாறி மாறி பழி வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் கேமோட இது ப்ரோ. அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம அதெல்லாம் போய் பண்ணா மேட்ச் பிக்சிங் ஆகி போயிடும். நீ அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ என்ன வேணா, பிளேயர்ஸ் பத்தி தப்பா பேசாத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் கேம்னா உள்ள வந்து எல்லாம் எதிரிதான். அவன் வின் பண்ண தலை, நாம வின் பண்றோம்னாவே மத்தவங்க வின் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிச்சு. எல்லாரையும் ஜெயிச்சதான் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம எல்லாருமே வெற்றி பெற முடியாது இல்ல. ராடுக்கு மறுபடியும் வேலை வரணும். ஜோன் அவுட் ஃபைட் அவ்வளவுதான். இவங்க தான் வந்தாங்க, BTS 2.0 தான் வந்தாங்க ஃபைட் எடுக்கிறதுக்கு. எனர்ஜி வேற இருக்காங்க இங்க. ஐவரி தூக்குறான். என்னமா சரசன் போட்டு டம்மு டிம்முங்கறான்டா. என்னமா சரசன் ஆமாங்க, ஒரே ஒருத்தன் தான். சாக்கோ ப்ரோ மேல வந்துட்டாரு. இல்ல நேடு பண்ணி படிக்கட்ல ஒரு நேடு போட்டுருந்தா வேற லெவல்ல இருந்து இருக்கும். சாக்கோ ப்ரோ விழுந்துரும். அவ்வளவுதான். வாவ் 13. இப்போ கூட ஒண்ணு இல்லக்கா, ஜஸ்ட் 15 16 17 மினிட்ஸ் இருக்கா. எடுக்க முடியும் தான் தெரியலையே. ஆனா இன்னும் BTS மேல உட்கார்ந்துறாங்க. எப்ப இறங்கணும் யாருப்பா? நிறைய கில் எடுத்தது யாரு? BTS மொபைல். ஓகே, அவங்க வந்து 21. ஆனா ஒரே ஒருத்தன் தான் அலைவு. ஹையஸ்ட் கில் எடுத்த டீம்ஸ் பாத்தீங்கன்னா 13. இவங்க 2.0 13, சாட்சோதி அணி 11. ஆமா, டீம் 10ன்னு. இது இல்லாம அவ்வளவுதான். இது இல்லாம தங்கமொய்தி டீம் 12 எடுத்துட்டாங்க. தங்கமொய்தி டீம் வந்து 12. வெற்றி பெறல. ஹையஸ்ட் கில் 2.0 தங்கமொய்தி டீம் தானே. ஆனா இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலண்ணே. மதன் ரிமூவ் ராட்ரிக் ஃப்ரம் 2.0. அவங்க கேட்டா நான் கண்டிப்பா ரிமூவ் பண்றது இல்ல, ஒன்றும் மேட்டர் இல்லை, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க தான் டீம் சேஞ்சஸ் வேணாம்னாங்க, நான் தயார் தான் எல்லாத்துக்கும். எந்த டீம் வந்து டீம் சேஞ்சஸ் கேட்டாலும் நான் ரொம்ப சந்தோஷமா மாத்துவேன். தோக்கிற டீம் மாத்தணும்னு தான் எப்பவுமே எனக்கு ஆசை. தோக்கிற டீமை ரீட்டைன் பண்றதுல எனக்கு என்னைக்குமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க பொட்டன்ஷியல்லாம் அதிகம் அப்படின்னு. அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாக்குறதுனால தான் அவங்க தோக்குறாங்களே ஒழிய மற்றபடி அவங்க கேம் பிளேல எந்த குறையும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக விளாடணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். அவங்க நியூ பிளேயர்ஸை வந்து இது பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. கைஸ் பாருங்க, 3500 people வாட்சிங்க பாருங்க. 3000 பேர் பார்க்குறீங்க, 3500 பேர் பார்க்குறீங்க, 2000 பேருக்கு லைக் போடாமல் இருக்கீங்க. நீங்கள் சொல்லி தான் புது லைக் போட்டேன். தப்புன்னு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. தட்டி விடு மாமே, தட்டி விடு. தலை இல்லைன்னா சும்மா ஜிங்குன்னு இருக்குது. பார்த்தா இன்னைக்கெல்லாம் ஒரு தூக்கத்தை போலான்னு பார்த்தா ஜோக்கர் போய் இன்னைக்கு GTA வந்துருவாரு. போயிட்டு ஜாலியாக அங்கே வேற போய் உருட்டிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம். ஓகே, இன்னும் 9 டீம் 30 பேர் அளவு இருக்காங்க. BTS 2.0 வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட உங்களால 18 கில் தான் ஈஸியா எடுக்க முடியும். இப்ப கூட எடுக்க முடியும். டீம் 25 UOP டீம் தேடி வராங்க. UOP டீம் வராங்க. ஆல்ரெடி அவங்க வந்து கில்லுக்காக தான் ஆடுறாங்க நினைக்கிறேன். ஓகே, வரும்போது ஒரு நாக் வைக்கிறாங்க. UOP டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட் 1 HP சரியான ஒரு ஸ்ப்ரே போட்டாங்க. முடிப்பாங்க நினைக்கிறேன். ஒரே ஒரு நாக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் வந்து ராட்ரிக் ஒரு கவர் கொடுக்குறான். கைஸ், ஐஎஸ் ஸ்கில்லோட ஒரு ப்ளஸ் என்னன்னா கடைசி மேட்ச் வரைக்கும் யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிய முடியாது. கிளம்பிட்டாங்க. ஜோன் அவுட் ஆஃப் ஜோன் ஃபைட் தேவை கிடையாது. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரே வருது. Bro, we miss old OGBTS. Any tips for OGBTS? Bro, அவங்க பிராக்டிஸ் பண்ணாதான் bro ஜெயிக்க முடியும். இல்லனா கடைசி வரைக்கும் ஸ்லாப் 3 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 15 மேட்ச் லீடிங்ல இருப்பானுங்க. இந்த தடவை பப்பு வேவல 15 லீடிங்கா வேவல தல. வேலையாவல இந்த தடவை.
இந்த தடவை டீம் ஸ்ட்ராங்கு, ரைவல்ரி, டார்கெட் அடிக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. பாம்பு ஆப்போசிட்ல இறக்கி விட்டது, பயத்தை கொடுத்தது எல்லாமே இந்த தடவை வந்து பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. பயப்பே இல்லை யாருக்கு மேலே. என்ன அவனுக்கு ஒரு டீம் தானே அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. வரலாறுல இல்ல ப்ரோ, 3 வருஷம் வார் 3 வருஷம் வார் நடந்திருக்கு. வரலாறுல கிடையாது. பீட்டர்ஸ் 20 மேட்ச் தொடர்ந்து தோத்ததெல்லாம் வரலாறுல இல்ல. இவ்வளவு நாள் ஸ்லாட் 3ல இருக்கிறதா வரலாறுல இல்ல. ஆனா 2.0 15 கில் அடிச்சாங்கண்ணே. 2.0 வந்து பாத்து கில் அடிக்காம இருக்காங்க. 15 கில் அடிச்சாங்கண்ணே. இது வரையும் என்ன கால் பாத்தீங்களா? போட்டு பிரிக்கிறான். என்ன கால் பாத்தீங்களா? கால்ல இருந்து நைட் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி வார்க்காக அப்படி பண்ணி ஜெயிக்க முடியல. அவ்வளவுதான். வார் பத்தி கொண்டதுன்னு போயிட்டு இருக்க விட்டுதான். எல்லா டீமும் போட்டு பழகுறாங்க. அவ்வளவுதான். ஆனா ரொம்ப கம்மி டெபிசிட் 21 தான் இருக்கு. அதுக்கு கண்டிப்பா டெபிசிட் அடிச்சிட முடியும். 15 கில் அடிச்சாங்க. 15 கில் தான் முடியாது. அதாவது அவங்க 4 பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. டெபிசிட் ஆயிரும் 21,000. அப்புறமேட்டு அந்த 21ல இவங்க 4 கலச்சுக்கோ 17ல 16 அடிக்கணும். எப்படி அடிக்க முடியும்? ஒரு கில் கூட இதாக கூடாது. அவன் யூடியூப் சாகோ போயிட்டான். யூடியூப் சாகோ ஃபைட் எடுக்கிறான். யூடியூப் சாகோ வந்துட்டான். யூடியூப் சாகோ மேல ஏறி வந்து ஃபைட் எடுக்கிறான். பயம் இல்ல. தங்கமாயிடி டீம் கிட்ட ஃபைட் வரான். யூடியூப் சாகோ ஒரு மேட்ச் ரிமைனிங் தல கிஷோர் bro. ஒரு மேட்ச் ரிமைனிங். நாலாவது மேட்ச் அடுத்து ஒரே ஒரு மேட்ச் மோர். இதாவது மேட்ச் தங்கமாயிடி டீம்ல ஒரு நாக் எடுக்க ட்ரை பண்றாங்க. தங்கமாயிடி டீம்ல ஒரு நாக் எடுக்க ஒன்னு ட்ரை பண்றாங்க. ஒரு நாள் எடுத்தா அடுத்து புஷ் பண்ணோம். சும்மா விளையாண்டா வேலையாவது. அடுத்து 7 புஷ் பண்ணோம். கரெக்ட். ஆமா. பாட்டு கீட்டுன்னு எதுவும் கிடையாது. எல்லாம் அலைவுதான். நினைச்சா இப்ப கூட திருப்பி முடியும். ஆனா கடைசி மேட்ச் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஐஎஸ்கில்ல கடைசி மேட்ச் தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கடைசி மேட்ச் கூட 2 பாயிண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்க நான் இப்பயே சொல்லல அதையும். அவங்க 4 மேட்சும் விளையாண்டுருக்காங்க. மொமெண்டம்ல இருக்காங்க. பிடிஎஸ் 4 மேட்சும் கேம்ப் தான் பண்ணுது. அவங்க அந்த மொமெண்டம்ல இல்ல. 2 பாயிண்ட் கிட்ட தான் மொமெண்டம் இருக்கு. இப்ப கூட கடைசி மேட்ச் 2 பாயிண்ட் கரெக்டா மேல ரீகால எடுத்துட்டா 2 பாயிண்ட் ஜெயிக்கும். ஆனா கஷ்டம். ஈஸி கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். எப்படி போய் கடைசி மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மொமெண்டம். ஏன்னா அவங்க 4 மேட்ச் அடிச்சு அவங்க கையில ரத்தத்திலே அந்த கேம் இருக்கு. ஆனா அவங்க விட மாட்டாங்க. பீட்டர்ஸ் விடாது. தோனி ஒரு பீக் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பயப்படுறான் பாருங்க. ஒரு பீக் எடுக்கிறதுக்கு அவனை பாருங்க. ஒரு பீக் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பயப்படுறான் பாருங்க. பயம் இல்ல. அந்த கரெக்டா விளையாடணும். நாக் வச்சிருக்க கூடாது. நாக் ஆயிடக்கூடாதுன்னு இருக்காங்க. யூடியூப் ரோமியோ கிட்ட வராங்க. யூடியூப் ரோமியோ கிட்ட 2 பாயிண்ட் வருது. யூடியூப் ரோமியோ அகால வரணுமா? யூடியூப் ரோமியோ 1 ஹெச்பி. ஆனா பாவி எப்படி என்ன விட்டான் இந்த நாக்கு. 2 பேர் இறங்கிட்டாங்க. 2 பாயிண்ட் இறங்கிடுச்சு. சொன்ன மாதிரி 2 பாயிண்ட் ஃபைட் பண்ணிடுது. ஒரு பால்ட்டோ மேல சாய்ச்சு. ஐவேரி நாக்கு கவர். ராட்ரிக் வெறியான கவர் கொடுக்குறான். வரணும். லேட் பண்றாங்க. மாறன லேட் அடிக்கிறாங்க. இவங்க அழிச்சிருவாங்க. இவளே கேம் சார் பெரிய தப்பு பண்ணாங்க. இவளே பெரிய தப்பு பண்ணாங்க. சொல்லு கேம்ல உனக்கு விளையாட தெரியலையா இல்ல கேம் உனக்கு புரியலையா சொல்லு. ஒருத்த அடிக்கிறா 1v4. ஒரே ஒருத்த அடிச்சா 1v4. ரோபி அடிச்சா 1v4. அந்த இடத்த அவன் யார் அடிச்சா? அவனை பீட்டு அடிச்சாங்க. யார் அடிச்சாங்க? சொன்னல கூட்டு போன அவன் அப்படியே பேனிக் ஆகாம பொறுமையா கேம் கவுன்ஸ் ஆடுறான். சொல்றா தம்பி 1v4 வாங்குற சொல்லு. நெஞ்சு நிமித்திட்டு வந்து 1v4 வாங்குற போட்ட கேளு. போய் கேளு. நெஞ்சு நிமித்திட்டு போய் என்ன புடுங்கன்னு போடுற ஒருத்த 1v4 அடிக்கிறான் வார்ல போய். அது முக்கியமான டீம்.
கில் ஏய் எடுக்க முடியுமா 10 கில் அடிச்சா டிரா பீட்டஸ் இருக்கானா பீட்டஸ் இருக்கானா விஜய் ஆயிடுச்சுங்கண்ணா நாக்கு ஹைப்பர் சேனலால வரணும். ஐயோ அவ்வளவுதான். சாய் ஒரு படத்தை பண்ணாங்க ஆமாண்ணா சாய் ப்ரோ வேற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டாரு. மீண்டும் மாங்கனி இருக்கு, மீண்டும் மோஜிபிட்டஸ் இருக்கு. ஜெயிச்சிருச்சு டீம். 2.0 அவங்க கிட்ட சாவோம். ஆனா ஓஜி ஸ்குவாட் நாங்க சாவ மாட்டோம் அடிச்சாரு சாய். ரெண்டு பேரும் இங்கிலீஷ் ஈஸ்ட் அப்புறம் கோஸ்ட்ல பாருங்களேன். இங்கிலீஷ் போட்டு ஜாலியா பாயில இல்ல 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 இன்னும் இந்த மேட்ச் இன்னும் முடியல. சிரிக்காதீங்க, மேட்ச் இன்னும் முடியல. கடைசி நான் இப்போ சொல்ற கடைசி மேட்ச் தான் முக்கியம். கடைசி மேட்ச் தான் டிசைடர். கிளைமேக்ஸ் கடைசி மேட்ச் தான். அவங்க ஆக்சுவலா பீட்டஸ் 2.0 இது நடந்தது நல்லதுதான். ஏன்னா அவங்க இன்னும் வெறியாவாங்க, இன்னும் வெறியாவாங்க. அவங்க தப்பு பண்ணதை சரி பண்ணுவாங்க. அவங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்ப அடுத்த மேட்ச் இதே வென்றாங்க. அவ்வளவுதான் முடியுது. கடைசி மேட்ச் முடியுதோட முடியுது. கடைசி இதான் ஒரே ஒரு மேட்ச் தான் இது. நம்ம தான் மாத்தவே இல்லையே. இதில் தான் குமார் ரீகால் கார்டு இருக்கு, வேற எதுவுமே ரீகால் கார்டு கிடையாது. குமார் 40 கில் ஒன்னாலே போடலாம் குமார் இந்த மேட்ச்ல. இந்த இதுல வெறியா போடலாம், போடலாம் வெறியா போடலாம். என்னவோ அவங்க டீம்ல சினர்ஜி செட் ஆக மாட்டேங்குது, என்னவோ தப்பு நடக்குது. அங்க நேடு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கீழே ஐவரி மேல வந்து அவசரப்பட்டு நாக்கு வாங்கி அவனை தூக்கத்துக்கு ட்ரை பண்ணி எல்லாரும் போய் செத்து. ஐயோ ஆனா அப்பயுமே எப்படி குமார் 10 11 15 மேட்ச்ல 2 பேர் ஈஸியா அடிக்க முடியாது. பண்ணல அந்த டீம் என்னைக்கும். அவ்வளவுதான். நாங்க பாரு கோல்ஸ் சும்மா போட்டு ஸ்ப்ரே அப்படி இருக்குது, ஸ்ப்ரே அப்படி இருக்குது. என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்றான். அவ்வளவுதான். மட்டுமே 3வது வெற்றி. வெற்றி பெறாங்க பாருங்க. சும்மா அசாதாரணமா பிராக்டிஸ் பிராக்டிஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் பிராக்டிஸ், காலையில இருந்து நைட் வரைக்கும் பிராக்டிஸ். முதல் மேட்ச் வெற்றி, 2வது மேட்ச் வெற்றி, 4வது மேட்சும் வெற்றி. பாருங்களேன் இது கண்டினியூஸ் வின்ஸ்கா. தேர்ட் மேட்ச் மட்டும் வேற. முதல் மேட்ச் வின்னு, 2வது மேட்ச் வின்னு, 4வது மேட்ச் வின்னு. இவனுக்கு என்ன திறமையாடா இல்ல, இவனுக்கு இல்லாத பிராக்டிஸ் மட்டும்தான். அவ்வளவுதான்.